வீட்டில் கொத்தவரங்காய் பாசிப்பருப்பு இருக்கா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். முதல்ல வந்து கொத்தவரங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வேக வச்சு முதல்ல எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் சீரகம், கடுகு சேர்த்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கூடையே ஒரு மீடியம் சைஸ் அளவு ஆனியன் சேர்த்தாச்சு. ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தவரங்காவை சேர்த்துடலாம். கொத்தவரங்காய் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும். இப்போது இது கூடயே நான் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது இந்த மிளகாய் எல்லாமே வந்து அந்த கொத்தவரங்காயில் வந்து நல்லா வந்து வெந்து வரட்டும். கூடயே நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் தூளும் சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எல்லா காயுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது கூடயே கொஞ்சோண்டு தேங்காய் தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோ தாங்க, சூப்பரான சுவையான கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.